ஓம் சாயிராம். இன்னும் சிறிது நேரமே உன்னுடைய பல பிரச்சனைகள் தீரவிருக்கிறது. கருங்கல்லாய் இருந்த உன் பிரச்சனைகளெல்லாம் உடைந்து சுக்கு நூறாக போகப் போகிறது. உன்னுடைய பயம் உன்னை விட்டு விலகப் போகிறது. இதுநாள் வரை உன்னை ஆட்டிப் படைத்த பிரச்சனை இன்றோடு உன்னை விட்டு விலகப் போகிறது. காரணமே இல்லாமல் என்னுடைய சிரித்த முகம் உன் கண்களுக்கு பட்டிருக்காது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏறுமுகமாக இருக்கப் போகிறது. குழந்தையே, இதுநாள் வரை கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று நீ ஏங்கி இருந்த விஷயங்களெல்லாம் முடியப் போகிறது. உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. உன்னுடைய சோதனைகளெல்லாம் வந்த வழியே திரும்ப செல்லப் போகிறது. வந்த இடம் தெரியாமல் போகப் போகிறது. இனி உன் வாழ்நாளில் இனி அந்த சோதனையை நீ திரும்ப பார்க்கவே மாட்டாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை தழுவப் போகிறது என்பதை மனதார நம்பு. கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாகி விடாது, சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாகியும் விடாது. இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எப்படி சுவாரஸ்யமாக வாழ வேண்டும் என்ற முடிவை நீதான் தீர்மானிக்க வேண்டும். எது வந்தாலும் சரிசமமாக பார்க்க முடிவு செய்து கொள். வாழ்க்கை அப்பொழுதுதான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நகரும். சோதனைகள் வந்துவிட்டால் உடனே துவண்டு உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே என் சாயப்பா இந்த சோதனைகளை எனக்கு தந்து கொண்டிருக்கிறாய், வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகவே இந்த சோதனைகள் எனக்கு வந்திருக்கிறது, நான் அதை வெற்றியோடு சமாளிப்பேன், தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வேன், நிச்சயமாக சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவேன் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல நல்ல சொற்களை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. காரணமில்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. அதுபோல் உனக்கு வந்த சோதனைக்கும் வேதனைக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த சோதனையிலிருந்து நீ மீண்ட பிறகு அந்த காரணம் என்ன என்பது நிச்சயமாக உனக்கு புரியும், புலப்படும். எது வந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நினை. உன் மனதில் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன்னுடைய சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும். எப்பொழுதும் எதை நினைத்தும் முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாக முடியுமோ, எவ்வளவு ஆனந்தமாக இருக்க முடியுமோ அப்படி இருந்து பார். உன் வாழ்வு தானாகவே ஸ்வர்க்கம் போல் மாறிவிடும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் பிரார்த்தனை என் செவிகளில் விழுந்துவிட்டது. உன் பிரார்த்தனை அனைத்துமே உனக்கு ஈடேறப் போகிறது. என் பிள்ளையே, உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அது உன்னிடம் வந்து சேரும் காலத்தையும் நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். நீ ஆசைப்பட்டது அனைத்தும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழப்போகிறது. உனக்கான நல்ல செய்தி, அதாவது நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்று யோசித்து கொண்டே இருந்தது உனக்கு நடக்கப் போகிறது. எந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னிடமே வந்து சேரப்போகிறது. நம் வாழ்க்கையிலா என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, தனியாக எப்பொழுதும் உழன்று கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே. தன்மானத்தோடு அனைவர் முன்னிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று பெருமையாக உன்னை நினைத்துக்கொள். உனக்காக உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது கவலை எதற்கு உனக்கு? பிறருக்கு கொடுக்கும் எண்ணம் உன் மனதில் இல்லை என்றாலும் கூட பிறரை
கெடுக்கும் எண்ணம் என் பிள்ளையின் மனதில் எப்பொழுதுமே இருந்ததே இல்லை, இனி இருக்கவும் இருக்காது. சரிதானே? நான் கூறுவது சரிதானே குழந்தையே? அப்படியாப்பட்ட நல்ல பொக்கிஷமான கண்மணி, நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம்தானே நீ? பொறுமையோடும் நிதானத்தோடும் இரு. மீண்டும் உன் வாழ்வில் இருந்து கொண்டே இரு. மற்றவர்களிடம் உன் திறமையை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்துவிட்டு போ. உன்னுடைய திறமையை பார்த்து மற்றவர்கள் மெய்சிலிர்த்து போவார்கள், உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள். நீ வளரும் வரையல்ல, உன்னை வெறுத்தவர்கள் முன்பாக உன்னை வெறுத்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சத்தில் உயர்ந்து கொண்டே இருப்பாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். புரியாத அன்பை யாரையும் புரிய வைக்கவே கூடாது. உன்னை பிடிக்காதவர்களை நீ தேடி சென்று வற்புறுத்தி அவர்களை பிடிக்க வைக்கவும் முடியாது. அவர்களுக்கு நீ தேவை என்றால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. நான் வர செய்வேன். என்னிடம் நீ எதை வேண்டினாயோ அதை உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்துமே உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. நல்ல வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமான செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, என் வாழ்வில் எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று குழம்பிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய். இனி வரப்போகும் எல்லா நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கும். நீ அதிர்ஷ்டம் செய்திருப்பதால் தான், புண்ணியம் செய்திருப்பதால் தான் என்னுடைய பிள்ளையாக நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷமாகவே இருக்கிறாய். அதனால்தான் நீ கேட்டதையெல்லாம் முடித்து தர, நீ விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றி தர இதோ உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்தே விட்டேன். என்னுடைய செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கேட்டதை கொடுக்கவும் விரும்பியதை நிறைவேற்றவும் நான் மறுத்து விடுவேனா? நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கிறோம். உனக்கு தேவையானவற்றையெல்லாம் என்னிடம் கேட்டுக்கொள். என்னிடம் இருந்து ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள். நான் உனக்கு நீ கேட்டதை விரும்பியதை கொடுப்பதற்காகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உனக்கு சர்வ நிச்சயமாக அதிர்ஷ்டம் மட்டுமே நிறைந்து இருக்கும். நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு அதை சர்வ நிச்சயமாக தருவேன். அதேபோல் நீ எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் உன் கண்முன்னே வந்து அதே நொடியில் நிற்பேன். என்னுடைய லீலைகளையும் என்னுடைய அதிசயங்களும் நீயே சில சமயம் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு ஏற்ற அனைத்தையும் சரியான நேரத்தில் நான் சரி செய்து விடுவேன்.
கவலையே படாதே. மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், சலனமும் இல்லாமல், நல்ல சிந்தனையோடு என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உன் வேதனை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. என் காலடியில் நீயும் சரணடைந்து விடு. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் எப்பொழுதுமே வீசும். நீ அப்படி இருந்தால் உன்னுடைய சகல துக்கங்களிலிருந்தும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் குருவின் பார்வை நிச்சயமாக கிடைப்பதும், குருவின் பாதத்தில் சரணடைவதும், குருவே எல்லாமுமே என்று நினைப்பதும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், பாக்கியம் செய்திருக்கிறாய், நீ அதிர்ஷ்டசாலியும் கூட. அதனால்தான் என்னிடம் வந்து சரணடைந்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு புரிகிறதா? உனக்கு அனைத்தையும் வாரி வழங்க, நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க, நீ விரும்பியது எல்லாம் நிறைவேற்ற நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். வந்துவதற்கான அர்த்தம் இப்பொழுது உனக்கு புரிகிறதா? குருவின் கிருபை இருந்தால்தான் கஷ்டங்கள் எல்லாம் விலக்கப்பட்டு பாபாவின் கதவுகள், ஆசிர்வாதமான கதவுகள் திறக்கப்பட்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அந்த குருவின் கிருபை உனக்கு நிறைந்து இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே இனி அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் கலங்கி நிற்காதே. அப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். வலிகள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் அருகிலேயே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி உனக்கான வெற்றி பாதையில் நான் உன்னை அழைத்து செல்வேன். குழந்தையே, மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து போவதும், அனுசரித்து போவதும், சகித்து கொண்டு போவதும் தவறு இல்லை குழந்தையே. ஆனால் குழந்தையே, இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் உனக்குள் உணர்வுகள் இருப்பதையே நீ மறந்து விடுவாய். உன்னை மறக்க வைத்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம். இதுதான் மனிதனின் இயல்பும் கூட. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கே தெரியவில்லை. ஆனால் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உலகத்தில் சிறந்தது உனக்கான நீதி என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே தண்ணீரை போல இருந்துவிடு. ஏனென்றால் அந்த தண்ணீருக்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அனைத்தையும் அடித்து கொண்டு போகவும் தெரியும். அந்த தண்ணீருக்கு மற்றவர்களின் நினைவுகளை நீ சுமப்பது வெற்றி அல்ல குழந்தையே. உன்னுடைய நினைவுகளை மற்றவர்கள் சுமக்க வைப்பதில்தான் உன் வாழ்க்கையின் வெற்றியே அடங்கி இருக்கிறது. நீ இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உன்னுடைய நினைவுகளில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதில்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியும் அடங்கி இருக்கிறது, உன் வாழ்க்கையின் ரகசியமும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஆசை புத்தியை மறைக்கும் பொழுது உன்னுடைய அறிவு வேலை செய்யாமலே போய்விடுகிறது. உனக்கான காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்து கொண்டே இரு. உனக்கான காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உதாசீனம் செய்பவர்களை, உன்னை உதாசீனப்படுத்துபவர்களின் உற்சாகத்தை பொறுமையாக ரசித்து கொண்டே இரு. உனக்கான மாற்றம் நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன் சாயப்பா நாவிலிருந்து எந்த சொற்களும் வீணாக எழுவதில்லை குழந்தையே. உன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால், எப்பொழுதும் உன்னுடைய வேலையில் நீ சுத்தமாக இருந்தால், அந்த தெளிவே உனக்கான பலமாக இருக்கும். அந்த பலமே உன்னை கேவலமாக பேசினவர்களுக்கு ஆரவாரமாக இருக்கும். எப்பொழுது இந்த எண்ணம் உன் மனதில் தோன்றியதோ, இந்த கேள்வி உன் மனதில் எழுந்ததோ, அப்பொழுதே நீ சாதித்து விட்டாய். மிக சரியான முடிவை எடுத்து விட்டாய். இறை சக்தி உன்னோடு தான் இருக்கிறது. இனி நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும்.
மிக சிறந்த முடிவை எடுத்துவிட்டாய். இனி நீ எதிலையுமே தோற்கவே மாட்டாய். தொட்டதெல்லாம் உனக்கு இனி ஜெயம்தான். உன்னுடைய குழப்பத்தையெல்லாம் சரி செய்து உன்னுடைய மனவேதனையெல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு நல்லது செய்வதற்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்துவிட்டது. இறை சக்தி உன்னோடுதான் இருக்கிறது. எனவே கவலையே படாதே, வேதனையே படாதே. என்னுடைய பொக்கிஷமான உன்னை நான் தவறான பாதையில் செல்ல அனுமதிக்க மாட்டேன். என் கண்ணுக்கு கண்ணாக உன்னை வைத்துக்கொண்டு நான் பார்த்து ரசிப்பேன். நீ தவறான பாதையில் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் புறாவின் காலில் கயிறை கட்டி இழுப்பது போல நான் உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் உன்னை திருப்பி விடுவேன். அந்த வேலையை மிக சரியான நேரத்தில் நான் உனக்கு செய்வேன். எதையுமே செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ நம்பும் பொழுது, முழுவதுமாக நம்பும் பொழுது, உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை தான் கண்டறியும். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. இதுதான் உன்னுடைய மன நம்பிக்கை. எனவே எப்பொழுதுமே என்னால் முடியும், என்னால் அனைத்தும் முடியும், என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று உன் மனதிற்குள் நேர்மறை எண்ணங்களை விதைத்து கொண்டே இரு. அது கூடிய விரைவில் மிகப்பெரிய விருட்சமாகவே வளர்ந்துவிடும். உனக்கு எதிலையுமே குழப்பமே வேண்டாம். ஏனென்றால் எல்லாமே நேர் வழியில்தான், சரியான பாதையில்தான் இது நாள் வரை சென்று கொண்டிருக்கிறது. இனியும் அப்படியே தான் உன் வாழ்க்கை சரியான பாதையில் நகரும். உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நீ யாரையும் தேடி போகவும் வேண்டாம். உன் குழப்பத்தை தீர்ப்பதற்கு நீ யாரிடமும் ஆலோசனையும் பெற வேண்டாம். ஏனென்றால் உன்னுள்ளேயே உன்னை அனைத்திலும் இயக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா. மற்றவர்களை நீ தேடி போகவே வேண்டாம். நானே உன்னுள் இருந்து உனக்கான அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்வமான அருளும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. உன் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பத்திற்குமான தீர்வை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ குழப்பமாக இருக்கும் சமயத்தில், உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக நான் உனக்கு வழங்குவேன். பல நாட்களாக யோசித்து இதை செய்துவிடலாமா, நம் வழி சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறதா, அந்த வழியில் நாம் பயணித்தால் வெற்றி என்னும் இலக்கை அடையலாமா என்று நீ யோசித்து இப்பொழுது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாய். அந்த முடிவு மிக சரியான முடிவுதான். இறை சக்தி உன்னோடுதான் இருக்கிறது. இதில் குழப்பமே உனக்கு வேண்டாம். இனி எதிலையும் நீ தோற்கவே மாட்டாய். தோற்கவும் உன் சாயி தேவா உன்னை அனுமதிக்க மாட்டேன். நீ செல்லும் பாதையில் உன்னுடைய பயணத்தை தொடரலாம். இறை சக்தியே உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த தடங்கல்களோ தீங்கோ வரவே வராது. ஏனென்றால் யார் உன்னை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும், யார் உன்னை கீழ்த்தனமாக பேசினாலும் பேசாவிட்டாலும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் உன் சாயி தேவா உனக்காக அனைத்தையும் நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன். நல்லதை மட்டுமே நிகழ்த்தி கொடுப்பேன். நான் உன்னை எப்பொழுதுமே என் பார்வையிலேயே வைத்திருக்கிறேன். என்மேல் எப்பொழுதும் முழுமையான நம்பிக்கையையும் பக்தியையும் பொறுமையையும் வைத்துவிடு. உன் குருவாகிய நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி உனக்கு அறிவுறுத்தவும் இல்லை. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகிறாய். என்னால் எதையுமே முடியாது என்று நினைத்தால் உன்னால் எதுவுமே முடியாததாக ஆகிறாய். எனவே நாம் செல்லும் வழியும் பாதையும் சரியான பாதைதான். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிக சரியான அடிதான். நாம் வாழும் வாழ்க்கை மிக
சாதனையான வாழ்க்கைதான் என்று உன்னையே வலிமை உடையவனாக நினைத்துப் பார். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். உன்னை யாராவது நிராகரித்தால், உன்னை யாராவது வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கினால் அவர்களை தவறாக நினைக்காதே. ஏனென்றால் அவர்கள் ஒதுக்குவதற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. காரணமே இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நிகழவில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்மை விட்டு விலகி சென்று விட்டார்கள், நம் அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்று விட்டார்களே, நம்மை நிராகரித்து விட்டார்களே என்று மனம் நொந்து போகாதே. உனக்கு அதைவிட மிக பெரிய வாய்ப்பும் வாழ்க்கையும் காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அந்த வாழ்க்கை நமக்கு வருவதற்காகவே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை நேர்மறை சிந்தனையோடு நினைத்துப்பார். உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகள் போல், உன்னுடைய செயல்கள் போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும்.